ஆமா, யார் நீங்க? ஐயா, நான் தான் தேவலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி வந்துள்ள ஒரு சாமி. இல்ல, நான் உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகத்திலேயே நிக்கிறேன். எங்கேயும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. பார்த்திருக்கேன். எங்க பார்த்தீர்கள்? பார்க்காமலே நான் சொல்றேன். இல்ல, எங்க பார்த்தீங்கன்னு கேட்கிறேன். மாட்டு தாவணி பஸ் ஸ்டாப்ல. அங்கே நான் என்ன பண்ணேன்? 3வது ஜூஸ் கடையில. அதான் அங்க என்ன பண்ணேனுங்க? இந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப் தானே. நாராயணா, அவர்கள் வேற, நாங்க வேற கூட்டம், அவங்க வேற கூட்டமாங்க. என்ன கூட்டம்? அவங்க வயிற்று பசிக்காக பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க பேருந்து நிலையமா பார்த்து பிச்சை எடுக்கிறாங்க. நான் நாடக மேடையா பார்த்து நான் தெரியாம தவறு கிடையாது. பிச்சை எடுக்கிறதுனால பிச்சை எடுக்குமா பெருமாள்? பிடுங்கி திம்பாராம் அனுமாரும்பாங்க. பாத்தீங்களா? இப்படியே வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறது முடிவாயிடுச்சு. அது புதிய புனிதமான கதாபாத்திரம் ராமர் வேஷம், ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு தான் பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் வேற வேஷமே கிடைக்கலையா? இல்லைங்க, தெய்வங்களுடைய அந்த உருவத்தை கண்டால் மனம் மகிழ்ந்து விடுவார்கள் மக்கள். ஓஹோ, அதுக்கு பேசாம சந்தன கடத்தல் வீரப்ப வேஷம் போட்டு பிச்சை எடுக்கலாம்ல. ஐயோ, தெரிச்சு ஓடி போயிடுவாங்க பயந்து. சரி, அது கூட வேணாம். சரி, பேசாம நித்யானந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கலாம்ல. ஐயோ, அவரை வைத்தால் கெடுத்து விடுவார் உலகத்தை. பஸ் ஸ்டாண்டே விலைக்கு வாங்கிடலாம். என்னங்க என்ன அப்படி எழுப்பிட்டியா? ஆமா, என்னங்க, எங்க இருந்து வரீங்க? மேலூரில் இருந்து வருகிறேன். எப்படி, பைபாஸ் வழியாவா? இல்லங்க, ககன மார்க்கமாக. ஓஹோ, ககனம்னா எவருடைய கண்களுக்கும் தெரியாமல். அப்ப யார் கண்ணுக்கும் தெரியும்? யார் கண்களுக்கும் தெரிய மாட்டோம். அப்ப முந்தா நேத்து அந்த ராமாய் வீட்டுக்குள்ள வந்தது நீங்க தானே? ஐயோ நாராயணா, அந்த வேலைக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். அப்ப நீங்க தானே சொன்னீங்க நான் வர்றது ஓறது யாருக்கும் தெரியாதுன்னு. நல்லதை செய்வதற்கு மட்டுமே அப்படி வருவோம். நல்லது. ஆமாங்க. ஆமா, யார் நீங்க? நான் தாங்க அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியரோ கந்தன். மரியாதையா பேசணும். என்னங்க, தவறாக எதுவும் பேசவில்லையே. மரியாதை நான் பேசுறேன். நானும் மரியாதை. உங்களை அவதூற பேசினேன். இல்ல, நானும் எதுவும் பேசலையேங்க. அது என்ன பேச்சாக்களை சோத்துல உப்பு போட்டு இருந்துட்டு அவசரி கூட ஓனியான்னு கேட்கிறீங்க? அப்படி இல்லைங்க, சோஸ்திர பிரியா சூர்யா என்று சொன்னேன். ஓ, அப்படி. ஆமாங்க. கனிப்பிரியரோ கந்தன், கலகப்பிரியரோ நாரதர். யாரு? நான் தாங்க. நீங்க தானே? ஆமாங்க. இப்படி ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இல்லைங்க, நான் மட்டும்தான் இப்படி. ஏங்க, நாங்க ஏன் கலகம் பண்றோம்னா நீங்களுமா கலகம் பண்றீங்க? இல்லைங்க, எங்க ஊருக்குள்ள நான் இப்படித்தாங்க. ஐயா, எங்க கலகம்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். எப்படி இருக்குமுங்க? கம்ப கொண்டி கலகம் பண்ணுவோம். நாங்க வம்பு பண்ணி கலகம் செய்ய மாட்டோம். நாங்க அருவாளை சண்டை ஓடுவோம். நாங்க அறிவால கலகம் செய்வோம். நாங்க கத்தியால கலகம். நாங்க புத்தியால கலகம் செய்வோம். நாங்க கள்ள கொண்டி அடிப்போம். நாங்க சொல்லாலை கலகம் செய்வோம். எங்க கலகம்லாம் கடைசியில காவல்துறையாட்ட 4 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டுவோம். எங்க கலகம் எல்லாம் தேவலோகம் சென்றால் தான் முடியும். ஐயா, போதும் சொல்றதே 2 தான். என்னங்க? ஒன்னு சாப்பாடு. சரிங்க. சாப்பாடு வைக்கும் போது சொல்லுவா பார்த்துருக்கீங்களா? என்னங்க? போதும் நானே, வைக்காதீங்கண்ணே, அண்ணே சாப்பிட முடியாது அண்ணே, அண்ணே போதும் அண்ணே, ஊத்தாதீங்கண்ணே, அண்ணே போதும்ண்ணே. இது ஒண்ணு. 2வது எது தெரியுமா? என்னங்க? காவல்துறையாட்ட அடி வாங்கும்போது ஐயா அடிக்காதீங்க ஐயா, போதுமையா ஐயா, உண்மையை சொல்லிடு ஐயா, போதுமையா. ஆமா ஐயா, அந்த பெட்டிக்கார கிடாத இருக்க முறை தான் ஐயா கணேஷ் போல விற்கிறாப்புல, சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்ப போதும் சொல்றது என்ன? ஒன்னு சாப்பாடு, ஒன்னு அடி. இன்னும் ஒண்ணு மறந்து விட்டீர்கள். என்ன? 2 நண்பர்களும் சேர்ந்து அதிகாலையில் வாங்குவாங்க. மதுபானம் மருந்துவதற்காக சில பேரெல்லாம் குடிக்கணும்ட்டே இருப்பாங்க. ஒன்று மட்டும் கிடைக்கும், கிடைக்காம கிடைச்சு அதையும் வாங்கி இருவரும் சேர்ந்து ஒரு செட்டு கூட போயிடக்கூடாது. மதுபானம்னா என்னன்னு தெரியும். அதுலயும் நீரை அதிகமாக ஊற்ற வேண்டாம், தண்ணியை அதிகமாக ஊற்றாத, போதும். அனுபவம் பேசுது. அனுபவம் இல்லைங்க, இதுதானே இயல்பு தானேங்க, நாட்டு நடப்ப சொல்றீங்க. ஆமாங்க. சரி, இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல. சரிங்க. 2 பேர் இப்ப கப்புல தண்ணியை ஊத்துறாங்க. சரிங்க. ஊத்தி சியர்ஸ் அப்படின்னு அடிப்பா பார்த்திருக்கீங்களா? ஆமா. ஒரு கப்பை இன்னொரு கப்பை அப்படி மோதிக்குவாங்க. ஆமாங்க. அது ஏன் அப்படி மோதுறாங்க? செத்தாலும் இருவரும் ஒன்றாகவே சாபம் குடிச்சு விட்டு. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. வேற என்னங்க, எல்லாரும் ஜாகத்தான் போறாங்க. சியர்ஸ்ன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? 2 கப்பை அப்படி அடிக்கும் போது அளவு பாக்குறது. என்னடா, நம்மளுக்கு 4 அவுன்ஸ் ஊத்திருக்கேன், இவனுக்கு 2 அவுன்ஸ் ஊத்திருக்கானே, வாங்கி கொடுக்கறது நம்ம தானே. அம்மா, இப்படி அவுன்ஸ் கணக்கு பாக்குறதுக்காக இப்படி. என்னங்க, மனதுக்குள்ள அவ்வளவு துளைக்கு இந்த மாதிரி மது மேல ஆசை உண்டாகி விட்டது. என்ன வேணா சொல்றீங்க? உலகம் அந்த அளவுக்கு ஆகி போயிருச்சு. என்னங்க, காலம் மாறி விட்டது. அந்த காலத்துல பெரியவர்களா தென்னங்கல்லு, பனைமரத்துக்கல்லு, ஒரு மரத்துக்கல்லுன்னு வாங்க. இந்த கல்லெல்லாம் குடிப்பாங்க. குடிச்சு விட்டு 1 கிலோ கறி 2 கிலோ கறியாக இருந்தாலும் ஒத்த ஆம்பளை ஒரு ஆளாக தின்னுவிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு 10 ஏக்கர் நிலம் 20 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் ஒத்த ஆம்பளை கலப்பையை ஊண்டி விவசாயம் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ எங்க யாமி கண்ட சரக்க குடிக்கிறது, நிலத்தை ஒரு பார்வை பார்க்கறது. இருக்கட்டும், நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போவாங்க. பொண்டாட்டி பாவம், அது 1 மாதமாக காய்ச்ச வாட்டில் கிடக்கும். பொண்டாட்டி அப்போ தான் ஆசையாக என்னங்க, அவர் அங்கேயும் பெருமூச்சை விட்டு பாடு நாளைக்கு பார்த்துக்கிறேன் முடியாது. என்ன காரணம்? கண்ட சரக்கு குடிக்கிறதுனால உடம்பு வீணா போகுது. என்னங்க, தண்ணீர். ஏன்னா அக்காலங்களில் வேதம் போதும் வேதியர்களுக்கு ஒரு மலையும், நீதி தவறாத மன்னர்களுக்கு ஒரு மலையும்,
கருப்பு உள்ள பெண்களுக்கு ஒரு மழையும் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. அப்போ மழை பொழியவில்லை என்று பூமியை பிளக்கக்கூடிய காலமாகிவிட்டது. இப்பதான் ஐரோப்பா நாட்டுல தான் நில நடக்க வந்து நிலைமை பொழந்து வெப்பம் பூரா வெளியில வந்துருச்சே. என்னங்க சொல்லிட்டானே விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்களே, செப்டம்பர் கடைசி வரைக்கும் வெப்பம் இருக்கும்ட்டியா. இந்த நேரத்துலலாம் கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்குமா இல்லையா? எவ்வளவு வெக்கையா இருக்கு பாருங்க. காற்றே வீசவே இல்லையே. பாத்தீங்களா, காத்தெல்லாம் வீசாது. ஏன்னா அநியாய அக்கிரமம் நிறைய நடக்குது நம்ம நாட்டுல. இனிமே அழிவை நோக்கி தான் போகுமே தவிர நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம இனிமே அழிவை நோக்கி தான் போக போறோம். சரிங்க. கடல் சீற்றம் இருக்க பெருகிட்டு இருக்குங்கிறியா, எப்போ சுனாமி வரப்போகுதுன்னு தெரியல. பூமி பொழக்குதுங்கிறியா, என்னைக்கு பொழந்து உள்ள போக போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இயற்கையே நிறைய மாறி போச்சு. நம்ம ஆளுங்க நிறைய மாத்திட்டாங்க. நம்ம ஆளு என்ன செய்யறது? ஆமாங்க. ஏன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயா மரத்தை வளங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க மரத்தை வளர்க்குறாங்க? இருக்கிற மரத்தை பூரா வெட்டி பைபாஸா போட்டுக்கிருந்தா அப்புறம் எப்படி மரத்தை வளர்க்குறது? அந்த ஓனருங்கிற பேர்ல மரத்தை பூரா வெட்டுறாங்களே. அநியாயம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அடுத்த இளைய தலைமுறைகள்லாம் எப்படி வாழ போகுதுன்னு தெரியல. நம்மளாலேயே முடியலையே. அடுத்த தலைமுறைகளை எப்படி இருக்க போகுது இந்த பூமியில், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் பெரியவங்க என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? ஊருக்கு குளத்தை நல்லா வெட்டி வைக்கணும், பராமரித்து வைக்கணும், தண்ணிகளை சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு வீடு மரங்கண்டுகளை ஊண்டணும், விவசாயத்தை பெருக்கணும். இப்போ எங்கே விவசாயத்தை பெருக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது சாமி. ஏதோ நாடு போதும் நம்மளும் அதோட போய்கிட்டு இருக்கு. கட்டடத்தை கட்டி காட்டை நிரப்பி விட்டார்கள். சுடுகாட்டில் கூட இப்போ இடம் கிடையாது, அங்கேயும் பிளாட் ஓட்டாங்க. என்ன செய்வது? ஏமாற்றி வாங்கக்கூடிய உலகமாகி விட்டதுங்க. அதனால பிழைக்கிற வரைக்கும் 4 பேத்துக்கு நல்லதை செஞ்சு வாழணும். ஏமாறவை இருக்கிறவருக்கு ஏமாத்துறவை இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. யாரு எதை சொன்னாலும் நம்ம ஆளுங்க நம்பத்தான் செய்யறாங்க. அது இல்லை என்று மறுத்து பேசினால் தானே மறுபதில் கிடைக்கும். ஆச்சாரி மறுத்துலாம் இங்கே பேச முடியாது. மறுத்து பேசணும்னா அதுக்கு பிரச்சனை பெருசா வருது. சரிங்க. அதனால எல்லாரும் வாயை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க. சரி இருக்க, நீங்க தேவலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. என்ன உங்க மேல ஒரு சின்ன மன வருத்தம்? என்ன மன வருத்தம்? நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு சாப்பாடு ஓட்டிருப்பேன். ஐயோ நாங்க சோத்த திங்க மாட்டோமே. அப்ப நாங்க என்ன பீவா தின்றோம்? ஐயோ நாங்க திங்க மாட்டோமுங்க. காட்டுக்குள்ள வந்துட்டியே, ஏதோ என்னால முடிஞ்சது உங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். என்னங்க? ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஐயோ வேண்டாம் ஐயா, இந்த மது என்பதை அருந்த கூடாது. ஏன்? நாங்கள் தேவர்கள். நீங்க அங்க என்ன சாப்பிடுவீங்க? நாங்க வந்து சோமபானம் மட்டுமே உண்ணக்கூடியவர்கள். சொந்தமா காய்ச்சறது? ஆமாங்க. இங்கெல்லாம் காய்ச்ச விட மாட்டீராங்க சாமி. தெரியாம காய்ச்சிக்கங்க. தெரியாம காய்ச்சினால வாடகைக்கு கண்டுபிடிச்சு போடுறாங்க. வீட்டை நோக்கி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல மலைகள் இருந்தா தப்பிச்சுக்கலாம். பரவாயில்ல. துவரங்குறிச்சி சுத்தி மலை இருக்கனால தப்பிச்சுக்கிறிய, எந்த ஒரு ஆபத்தும் வராது. இருக்கட்டும். இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, சரிங்க ஐயா, மது அருந்துவது தப்பு அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆமாங்க. உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கறேன். ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவாரு. சரிங்க. இந்த பாலுங்கிறது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே குடிப்பாங்க. அதை போய் யாருமே கடையில் போய் வம்பா போய் வாங்க மாட்டாங்க. பசும்பாலை கடையில் போய் வம்பா யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்க. பாக்கெட் பால்னா போய் வாங்கிடுவாங்க. இப்போ அதை கூட வீட்டில் கொண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பால் வியாபாரி காலைல எத்தனை மணிக்கு பால் ஊற்றுவார்? 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. 2:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு மாட்டு கொட்டையை பூரா சுத்தப்படுத்தி சாணத்தை பூரா ஒதுக்கி வச்சுட்டு மாடை பூரா கழுவி விட்டு மடியை நல்லா கழுவி விட்டு கண்ணுக்குட்டியை ஊற்றி விட்டுருவாங்க. கண்ணுக்குட்டி பால் குடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாலை கறப்பாங்க. இந்த பாலை கறந்து வீட்டுக்கு வீடு பால் ஊற்றுவார். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு, 4:30 மணி 5 மணிக்கு சரிங்க ஊற்றுவாங்க. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்லை சாபமா? ஏங்க இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமுங்க. பால் ஊத்துறது. ஆமாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பால் ஊத்துறது வரம். சரி, இந்த டாஸ்மாக் கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆமாங்க. சந்து பொந்துல தான் கடையே இருக்கும். ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் அந்த கடைக்கிட்ட கூடுதே. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இது சாபமுங்க. இது சாபம். ஆமா. உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். ஆமாங்க. அந்த கடவுளுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமுங்க? நம்ம தானே இந்த உலகத்தை படைச்சோம். சரிங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்குன்னு சொல்லி மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வந்திருக்கார். சரிங்க. வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு பால் வியாபாரி பாலில் தண்ணி கலக்கிறார். கடவுள் பார்க்குறாரு, ஆஹா பாலில் தண்ணி கலக்கிறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் அவர்கிட்ட கேட்குறாரு. எப்பா தொண்டை வறண்டு வச்சுடா, குடிக்க தண்ணி கூறான்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. நம்மளால் கடுப்பாயிட்டான். போயா மத பாலில் கலக்கிறதுக்கே தண்ணி வத்தலை, உனக்கு குடிக்க வேற தண்ணி கொடுப்பாங்களா பயா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டியா. கடவுள் ரொம்ப வேதனையோடு நடந்து போயிருக்காரு. தண்ணி இல்லையே, நம்ம படைச்ச உலகத்தில் நம்மளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நடந்து போயிருக்காரு. அந்த நேரத்தில் டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணியிருக்காரு. சரிங்க. கடவுள் கடவாசல்னு தண்ணி கேட்டாரான். எப்பா தொண்டை வறண்டு ஓச்சடா, குடிக்க தண்ணி கொடுங்கடா அப்படின்னு. உடனே அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆளுக பூரா எப்போ இருந்தாலும் தண்ணி கேட்குறேன் பாரு, உள்ளே கூட்டிகிட்டு போய் ஊற்றி விடுங்கடான்னு இருக்காங்க. கடவுளை உள்ளே கூட்டிகிட்டு போய் பாட்டிலாக ஊற்றி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கை போட்டு ஒரு வரம் கொடுத்தாராம். ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், தக்காளி அவன் கொடுக்கல. இனிமேல் அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சு தான் பால் ஊற்றணும்.
நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டிலா கொடுத்த பாத்தியா? நீ சந்தில பொந்தில கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னைய தெரியுதாண்டா வரும்னு இது கடவுள் கொடுத்த வரம். ஆக ஒரு கைதட்டல் தரலாமே. உண்மையிலேயே கூட்டம் எல்லாமே அங்கதானங்க கூடுகிறது. என்ன பண்ண சொல்றீங்க? என்னங்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைக்கு பாலை வாங்கி கொடுத்தாங்க, உடம்பாகப்பட்டது சீராக இருக்கும் என்று. இன்னைக்கு கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் பெத்தவங்களே பிள்ளைகளுக்கு தேவையில்லாத மதுபானங்களை வாங்கி இந்த சளி முறிஞ்சு போய்விடும் கொடுத்து கெடுத்து. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க. உண்மைங்க. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் பெத்தவங்க வளர்ப்பதிலேயே. பிள்ளைய பூரா நல்லா தான் இருக்காங்க, பிள்ளையெல்லாம் நல்லா தான் படிக்கிறாங்க. பிள்ளை சைலன்ஸ் பிளேஸ். எஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் இதில் பிள்ளைய பூரா கெட்டு போகிறாங்க, பிள்ளைய பூரா கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. சரிங்க. பிள்ளையெல்லாம் கெட்டு போகலை, பிள்ளைகளை கெடுக்கிறதே நம்ம தான் கெடுக்கிறோம். பிள்ளைய பூரா கெட்ட வார்த்தை பேசுது பார்த்தீங்களா? ஆமாங்க. பிள்ளைங்க கெட்ட வார்த்தையா பேசுதுங்க, பிள்ளைங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுதுங்க. வீட்டில் புருஷன் முண்டாட்டி சண்டை போடும்போது அசிங்கமாக பேசுறது புருஷன் முண்டாட்டியும். ஒத்தாங்கிறதும் கொம்மாங்கிறதும் அப்படி ஆத்தாங்கிறது பூனாங்கிறது சூனாங்கிறது இதை பூரா காதில் வாங்கி நல்லா கேட்டுக்குவியா. கேட்டுவிட்டு இவன் வெளியில் வந்துக்கிட்டு எல்லாம் கோத்தாங்கம்மா அவன் பேச ஆரம்பிப்பான். அப்போ பிள்ளைங்க கேட்ட வார்த்தையை தான் அது பேசுகிறதே தவிர கெட்ட வார்த்தை பேசலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேசுவதை தெளிவாக பேச வேண்டும். என்ன இதோட சுத்தமாக பேச அப்படி இல்லைங்க. எந்த ஒரு அசிங்கமான வார்த்தைகளையும் உபயோகம் செய்யாமல் பிள்ளைய முன்னால அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகவல் இருக்காங்க இல்லையா? அப்போ பிள்ளைய முன்னால பீடி சிரட்டு அடிக்கப்படாது. ஆமாங்க. பிள்ளைய முன்னால கணேஷ் கோயில போடக்கூடாது. பிள்ளைய முன்னால பந்துமால அறந்தக்கூடாது. தவறு. இதெல்லாம் செய்யாம இருந்தோம்னா பிள்ளைகளும் ஒழுக்கமா வளருவாங்க. அதை விட்டு பிள்ளைய முன்னால நம்ம இதையெல்லாம் செஞ்சோன்னு வைங்களேன், அப்பாவே செய்யறாரு, நம்ம செய்யறதுக்கு என்ன? அதை பார்த்து தானங்க வரும். பிள்ளைய கெட்டு போறாங்களா? என்னங்க செய்ய. அதே மாதிரி சில தாய்மார்கள் பிள்ளைகளை இந்த உறவுகளை அறிமுகம் பண்ணி வைப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அம்மா ஒரு தாண்டா அப்பா, அவங்க தான் அம்மா, வேற அப்பா. அப்பா சொல்லு, தாத்தா சொல்லு, மாமா சொல்லு, அந்த உறவுகளை அழகா அறிமுகம் பண்ணி வைப்பாங்க. அதில் குழந்தை அழகா மலையில பேச்சு அழகா பேசும். பார்த்திருக்கீங்களா? ஐயோ, அப்ப கேட்கும் போது எவ்வளவு இனிமா இருக்கே தெரியுமா? அதானே குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் இருக்காங்க. சில தாய்மார்கள் அவங்க அப்பாவை அறிமுகம் பண்ணிக்கிற அழகை பார்க்கணும். எப்படிங்க? குழந்தை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கிறது. டே ராஜா, இந்த வரேன் பாரு உங்க ஒப்பே, உங்க அப்பா நான் போடா சொல்றா. உடனே இவன் சும்மா இருக்க மாட்டான், எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு அடிப்பான். போடா வெண்ணன்னு. அப்பனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஆகா நம்ம புள்ள வெண்ணன்னு சொல்லிட்டாண்டான்னு. அப்போ நம்மளுக்கு குழு குழுந்தா இருக்கும். ஆமாங்க. நம்மளுக்கு ஒரு 50 வயசு ஆயிரும், 4 பெரிய முன்னால் உட்காந்து பேசுவோம். அப்போ ஒரே மகன்காரன், டே போட ஆத்தா கூப்பிடுதுன்னா மரியாதை கட்டு வச்சாலியா. அப்போ பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்க்குறாங்க. என்ன செய்யறதுங்க? பிள்ளை அடம் பிடிக்குதுன்னு தொலைபேசியை கொடுத்து விடுகிறோம். அடம் பிடிக்கிறனாண்டி சின்ன பிள்ளைகளே கொடுத்துட்றோம். இது பெரிய ஆனாலும் அப்படித்தானங்க இருக்கும். பிள்ளை என்னென்ன ஆசைப்படுதோ உடனே வாங்கி கொடுத்தோம்னா பிள்ளை அதுவும் கெட்டு போறாங்க. இன்னைக்கு அந்த தொலைபேசியிலேயே ஓடிக்கிட்டு இருக்குது பொழப்பு. அட எனக்கு இந்த குடும்பம் எங்க இருக்கிறீங்க? என்னங்க? என் வீட்டு பக்கத்துல சரிங்க ஒருத்தன் நாய் பின்னால சுத்த ஆரம்பிச்சுட்டேன் ஒரு செல்போன் வாங்கினதுனால. ஏங்க? 1 லட்ச ரூபாய்க்கு செல்போன் வாங்கியிருக்கேன். சரிங்க. ரொம்ப விலை உயர்ந்த செல்லு ஓல இருக்கு. சரிங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிங்க. ஒன்றும் இல்லைண்ணே. ஆமாம், 1 லட்ச ரூபாய்க்கு செல்லை வாங்கியிருக்கேன். சரிங்க. செல்லை வாங்கினா பொதுவாக செல்லுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? லாக்கு போட்டு வைப்போம் இல்லையா? சில பேர் நம்பர் லாக் போட்டு வைப்பாங்க. ஆமாங்க. பிள்ளையை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இவன் அதே மாதிரி நம்பர் லாக் போட்டு வச்சிருக்கான். பிள்ளைய எப்படியோ கண்டுபிடிச்சி செல்லை ஓப்பன் பண்ணிருச்சுங்க. என்னடா பிள்ளைய லாக்கை ஓப்பன் பண்ணிருச்சுங்களே அப்படின்னு சொல்லி இந்த பேட்டன் லாக்கு கோடு மாதிரி வருமே, ஆமாங்க, அந்த லாக்கை போட்டு வச்சேன். அதையும் கண்டுபிடிச்சி பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிருச்சுங்க. சரி, இந்த லாக்கை போட்டாலும் ஓப்பன் பண்ணுதுங்க. பேசாமல் லாக்கு முகத்தை அப்படி காமிச்சா லாக் பண்ணுற மாதிரி அப்படின்னு அப்படியும் போட்டு வச்சுட்டியா. தூங்கினதுக்கப்புறம் அவன் கருவிலியை கரெக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பிள்ளைய செல்லை ஓப்பன் பண்ணிருச்சுங்க. சரிங்க. இவன் பார்த்தா எப்படி போட்டாலும் செல்லை லாக்கை ஓப்பன் பண்ணிடுதுங்க. பேசாமல் வாய்ஸ் லாக் போடுவோம் அப்படின்னு சொல்லி செல்லை ஓகே பண்ணி வாய்ஸ் லாக் அப்படின்னு போனால பக்கத்தில் திருநாய் வவ்வுன்னு உழைக்க செல்லு லாக் ஆகிருச்சு. அந்த நாய் குலைச்சாத்தான் அந்த செல்லு ஓப்பன் ஆகும். அந்த நாய் பின்னாலேயே சுற்றி திரிதான் செல்லை கையில் வச்சுக்கிட்டு. இப்படி ஆகி என்னங்க உங்களை மாதிரி தாங்க ஒரு பெரிய ஒரு தொலைபேசியை வாங்கி குளித்து விட்டு இருந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டாரு. அந்த அவங்க அம்மா என்ன ஒன்று இருக்காங்க, பெரியவங்க தானே, ஒரு வயது 55-60 வயசு இருக்கும், போயிருக்காங்க குளிச்சுட்டு வரலாமேன்ட்டு. போனவங்களுக்கு சோப்பு எது தொலைபேசி எதுன்னு தெரியாம அந்த செல்லை எடுத்து உடம்பு முழுவதும் தேய்ச்சி செல்லு வீணாகி போயிடுச்சுங்க. காரணம் பெரியவங்களுக்கு இதை செய்யறது இல்லைன்னு சிறுவர்கள் சொல்லுவது கூட கிடையாது. அந்த அம்மாவுக்கு தெரிய வேணாம், சோப்பு போட்ட நுரை வரும், இதனால நுரைய வராம இருக்கு. திருப்பி போய் அந்த அம்மா கேட்டிருக்குது, என்னப்பா இது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த சோப்பே நுறதல்லுது, தண்டி சோப்பா இருக்குது, அதுவும் பழப்பழன்னு இருக்குது, நுறைய வரமாட்டேங்குதேப்பான்னு அந்த ஆயா சண்டையெல்லாம் போட்டுருக்குது. இப்ப காரணம் பாருங்க. அதனால பரவாயில்ல இருக்கு ஐயா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேவலத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஆமா, உங்க அப்பா பேரு? அப்பா பிரம்மாங்க. என்ன பண்றாரு? அப்பா தாங்க படைக்கும் கடவுள். பரவாயில்லையே. லோடு எவ்வளவு? அந்த லோடு இல்லைங்க, சிருஷ்டிகர்த்தா.
எதுக்கு திருச்சியில போய் கத்துறாரு? இல்லங்க சிருஷ்டி, அதாவது அண்டசம் சராசம் சிவதேசம் உறுப்பிசம். ஐயா எனக்கு அந்த ரசம்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரசம் புளிப்பு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், வெங்காய ரசம், பூண்டு ரசம், இதுதான் எனக்கு தெரியும். நீங்க சொல்லுவது உண்ணக்கூடியது, அப்புறம் நான் சொல்லக்கூடியது உற்பத்தி செய்யக்கூடியது. எப்படி? அண்டசம்னா அண்டமன உலகமுங்க. ஓஹோ. சராயுசம் அப்படின்னா வீரவையில இருந்து வரக்கூடியது, இந்த முட்டையில இருந்து வரக்கூடியது, குட்டி போடக்கூடியது, இப்படின்னு பல விதமானதை படைக்கக்கூடியவர் தான் எங்க அப்பா பிரம்மாங்க. அப்ப முட்டை விரிஞ்சா என்ன வரும்? அதுல இருந்து கோழி முட்டை விரிந்தால் கோழி குஞ்சு வரும். கோழி குஞ்சு. ஆமாங்க. அப்ப முட்டை விரிஞ்சா குஞ்சு வருமுங்க. நல்ல அறிவாளி, அழகா சொல்றீங்களே. முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். ஜிப்பு திறந்தா அது தெரியாது. அதுவும் குஞ்சு தானே. குஞ்சு தெரியாது, குஞ்சு உள்ள கிடக்கும். சரிங்க, வெளியில போட்டதான் தெரியும். அந்த குஞ்சு வேற, இந்த குஞ்சு இது கருப்பு குஞ்சு, அதுவும் கருப்பு குஞ்சு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பாங்க. அவங்களுக்கு குஞ்சு பொன் குஞ்சு தான். சரிங்க ஐயா, இருக்கட்டே. சரிங்க. நீங்க நாரதர் மகாமுனிவர் தானே? ஆமாங்க. உலகம் முழுக்க போறவர் தானே? ஆமாங்க. எங்க பிரச்சனைனாலும் பெறுவீங்களா? ஆமாங்க, எங்க எது நடந்தாலும் சென்று விடுவோம். நானும் பெரிய பஞ்சாயத்து தலைவர் தான். என்ன பண்ணீங்க? எங்க ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தை தீர்த்து வச்சேன். ஆனா எங்க ஊர் பக்கமே வரக்கூடாது, சொருட்டி அடிப்போம்ட்டாங்க. ஏங்க? ஒரு தீர்ப்பு தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? நல்ல தீர்ப்பு தான் சொன்னேன். அப்படி என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஜாமீன்? சொல்லுங்க. என் வீட்டு பக்கத்துல 2 வயலுக்கு குடியிருக்காங்க. சரிங்க. ஒருத்தன் இந்த பக்கம், ஒருத்தன் அந்த பக்கம். நடுவுல நான் தான் குடியிருக்கேன். சரிங்க. இவனுக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்ட மயமாத்தான் இருப்பாங்க. என் பக்கம் குடியிருக்கான் பாருங்க, வலது பக்கம் குடியிருக்கால, அவன் சந்தையில போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கான். சரிங்க. ஆடு வாங்கிட்டு வந்து ஒரு தூண்ல கட்டி போட்டு வைக்கணுமா இல்லையா? ஆமா. இல்லைன்னா ஒரு முளைய பிடிச்சிக்கிட்டு முளைக்குச்சியை ஊண்டியாவது கட்டி வைக்கணுமா இல்லையா? ஆமாங்க. ஆடை கட்டி வைக்காம விட்டுவிட்டா இந்த ஆடு போய் சண்டைக்கார வீட்டுல போய் குலதலைய மேய்ஞ்சிருக்கு. இது தப்பாச்சு. என்ன அதுக்கு என்ன? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டி வச்சிருப்பாங்கல்ல மரத்துல ஏறி. அட இருக்கட்டும், அது பாவ வாயில சீவன் பசியில போய் தின்றுருக்கு. சரிங்க. இவன் என்ன பண்ணிருக்கானோ, ஒன்னு ஆட்டை கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இனிமே உன் ஆடு வந்து என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லி வச்சுட்டு வரணுமா? ஆமா. இவே ஒரு லூசு பைய என்ன பண்ணாரு, ஒரு கட்டையை எடுத்து ஆட்டுக்கால உடைச்சுட்டியா. இது தப்பாச்சேங்க. தப்புதியா? வாய் பேசாத ஜீவன். அடிச்சா ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு, கத்திருச்சு. ஆமா. இவன் என்னடா வீட்டுக்குள்ள இருந்தவன் ஆடு கத்துதுன்னு சொல்லி வெளியில இருந்து பாக்குறேன், ஆட்டுக்கால் உடைஞ்சு கிடக்குது. சரிங்க. சண்டை நாறுது சாமி, இவனுக்கு அவனுக்கு சண்டை நாறுது. ஆட்டுக்கால உடைச்சியான் பாருங்க. அவன் பொண்டாட்டி உள்ள பாவம் 3 மாசம் முழுகாம வேற இருக்கு. அந்த பொம்பளை சமயக்கட்டுல வேலை பார்த்த புள்ள என்னடா வெளியில சண்டை நடக்குதுன்னு சொல்லி வெளியில இருந்து பாக்குது. புருஷன்காரன்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு அடிச்சுட்டு உருள்றாங்க. இந்த அம்மா குறுக்க பாஞ்சிருச்சு. சண்டை ஓடாதீங்கன்னு சொல்லி இந்த அம்மா குறுக்க பாய சந்தையில போய் ஆடு வாங்கிட்டு வந்தியான் பாருங்க. அவன் ரொம்ப கடுப்பாகி, எப்பறம் ஆட்டுக்கால உடைக்க போச்சுன்னு சொல்லி எட்டி உதைக்க போக, பாவம் மாசமா இருக்கிற பொம்பளை என் புருஷனை மிதிக்காதீங்கன்னு சொல்லி குறுக்க பாய மவுத்துல கால் போட்டு கர்ப்பம் கலைஞ்சு வச்சு. கடைசியில இந்த பிரச்சனை என்கிட்ட வந்துருச்சு. நீங்க என்ன தீர்ப்பு கூறினீங்க? 2 வயலுக்கும் கூப்பிட்டு தீர்ப்பு சொன்னேன். எப்படி சொன்னீங்க? இந்த ஆட்டுக்கால உடைச்சியாம் பாருங்க. ஆமா. அவனை கூப்பிட்டு தீர்ப்பு சொன்னேன். எப்படி? ஏண்டா முட்டா பையில, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோத்த திண்டியா பிய திண்டியா? அது பாவம் வாயில்லாத சீவன் ஏதோ வீட்டுக்குள்ள வந்து குலதலைய மேய்ஞ்சிருக்கு, ஆட்டுக்கால உடைச்சுட்டியே. டேய், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு செலவு பண்ணியாவது அந்த ஆட்டுக்கால குணப்படுத்துறது ஓம் பொறுப்பு. காலு சௌரியமானதுக்கு அப்புறம் அந்த ஆட்டை கொண்டு போய் அவன் கிட்ட ஒப்படைச்சிடணும். இதான்டா என் தீர்ப்பு. நல்ல தீர்ப்பு தான். நல்ல தீர்ப்புங்க. நல்ல தீர்ப்பு தான் சொன்னேன். அடுத்து இவனுக்கு தீர்ப்பு சொல்லணும், அந்த அம்மாவுக்கு சொல்லணும். ஏன்டா முண்டக்கரை பயல, நீ பாட்டுக்கு கோவத்துல எட்டி உதச்சுட்டா பாவம் அந்த பொள்ளதாச்சு புள்ள 3 மாசம் கருப்பை கலைஞ்சு வச்சுடா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவன் முண்டாட்டியை கூட்டிட்டு போய் மாசமாய்க்கு அனுப்புன்னு தான் சொன்னேன். யோ, இப்படி யாராவது சொல்லுவாங்களா ஐயா? தீர்ப்பு அதுக்கு இவன் சரின்னு சொல்லிட்டான். சரி, அவன் தான் அனுப்பி வைக்க மாட்டேங்கிறான். ஐயோ, இவன் சரின்னு தானே சொல்லுவேன். கட்டுல என்னங்க செய்வேன், அதுக்காக சரி என்றா ஒத்துக்கொள்வான். இந்த தீர்ப்பை சொன்ன ஊர் பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி அடிக்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் ஐயா, உங்களுக்கு ஏதாவது தீர்ப்புனா சொல்லுங்க, சொல்றேன். ஐயோ வேண்டாம், அந்த தீர்ப்பே போதுமானது. சரி சரி சரி. ஆகவே தாங்களுடைய திருநாமம்? ஓ, என்னுடைய பேர் வீரத்தேவன். அப்பா பேருங்க? அவன் கிடக்கிற மானக்கட்ட பையன். அப்படி சொல்லாது, எங்க பெத்தவங்க. யார் பெக்க சொன்ன? நானா பெக்க சொன்னேன்? உங்களுக்கு ஆத்தால போட்டு இம்சை பண்ணி பெத்து விட்டு கடைசியில என்ன பெக்க சொன்ன பத்தி என்ன சொன்னாங்க? தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் நாம் வந்து பிறந்து விட்டோம். பந்தம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் நம்மளே வளர்த்துக்கிட்டோமுங்க. இங்க 10 நிமிஷம் சுகத்துக்காக நம்மளை போட்டு சீரழிக்கிறாங்களே, இது எங்களுக்கெல்லாம் தேவையா? தேவையா? அப்புறம் என்ன தேவையா? இல்லங்க, உங்களுக்கு தேவையா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. எங்க அம்மால கேளுங்க, எங்க அப்பனை பத்தி கேட்காதீங்க. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைம்பாங்க. இல்ல, ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என்னங்க? ஊர்ல ஒரு திருவிழா வச்சாலும் சரி, ஒரு கல்யாணம் வச்சாலும் சரி, காது குத்து வச்சாலும் சரி, சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ, வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஊர்க்காரவங்க என்னை மதிக்கிறாங்க. எங்க ஆத்தால எங்க அப்பா கல்யாணம் பண்ணால, ஆமா, எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தானா?
இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா. உங்க அம்மா அப்பா கல்யாணமே நடக்கல, அப்புறம் எப்படி நீங்க? அது கிடையாதுல, ஒருத்தர் வேணும்னா தேடி கண்டுபிடிச்சா பத்திரிக்கை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நான் வேணும்னு நினைச்சிருந்தா எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? எங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, உங்களை எங்கன்னு போய் தேடுறது? தேடி கண்டுபிடிக்கணும். முடியலையே. முடியலன்னா அப்புறம் என்ன மைதுக்கு கல்யாணம் பண்ணியா? ஐயா, பெத்ததுக்கு அப்புறம் தாங்க நீங்களே வந்து நிக்கிறீங்க ஒரு உருவத்தோடு. ஏன்னா 5 திங்களாய் அடங்கி நின்ற தூமையே கண்கள் 2 கைகள் 2 கால்கள் 2 ஆனது. உடம்பாவது எதடி உயிராவது எதடி, ஓர் உடம்பால் மறு உடம்போடு சேர்ந்து ஓர் உயிரை கண்டெடுத்த ஞானி நானடின்னு பாடினாரே என்று. ஆமாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் இந்த 52 திங்களாவும் 52 செவ்வாவும் 52 புதனை இப்படி வருடம் முழுவதும் ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறாங்களே, எதுக்குங்க? நம்மளெல்லாம் பெத்துட்டாங்க அவங்க கடனை தீக்கிறதுக்கு. பெத்த கடனை தீக்க முடியாது நம்ம. என்னங்க யாரை பார்க்க வந்தீங்க? வந்தேன் ஆகாய மார்க்கமாக. கேட்டது ஆலோலம் சோ என்ற ஒரு சத்தம். ஓ, அந்த சத்தத்தை கேட்டு வந்தீங்களா? அது ஒண்ணும் இல்ல. யாருங்க? என் தங்கச்சி வள்ளி காவலுக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த வள்ளியை பார்க்க வேண்டுமே. அதுக்கு முன்னால புள்ளி ஒண்ணு இருக்கு. சரி, அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். என்னை பார்த்து அப்படி புரோக்கர் வேலை பார்க்க மாட்டேன். ஐயோ இல்லங்க, ஆசீர்வாதம் கொடுக்க. ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. பாப்பா கூப்பிட அழைத்து வாருங்கள். சுவாமி அவர்கள் செந்தமிழிலே உரையாடுகிறார்கள். நீங்க? நான் பைந்தமிழில் உரையாடுவேன். பெண்மணியே, நீ எப்ப கோயிலுக்கு மொட்டை ஓட்ட? அன்னைக்கெல்லாம் முடியிருந்துச்சு. வாடா. காதல் வைபோகமே நம்ம இடத்துக்கு மாமா மாமான்னு சொல்லும் பொழுது நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்குண்டா. கூப்பிடுங்க. தம்பி வாப்பா. நாங்களாம் ஒரே கிளாஸ்ல ஒண்ணா படிச்சவங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி என்ன பண்ற? சின்ன பிள்ளைய போய் சந்தனம்மா. வேண்டாமா சாமி வேண்டாமா. என்று பார்த்தால் எப்படி தெரியுமா? அம்மா அம்மா என்ற அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
பெற்ற தாயன்றி வேறொன்று அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயவில்லையே அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீரா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டல் நாதானம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் வரு வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்திங்கு பிறப்பொழுது அவை நானும் நானோடு மகனாக பிறக்கிட வர வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாக்கி ஈடாகுமா விளை மீது விளை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தள்ளி தாயன்பு கிடைக்காதம்மா ஈரைது மாதங்கள் கருவோடு என்னை தாண்டி நீ பட்ட பெரும்பாடு அறிவேலம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கென்று நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காது உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே ஆமா இந்த மாதிரி பாடலெல்லாம் பாட வேண்டும் பாருங்க பாடுறது இந்த மாதிரி எல்லாம் பாடலாம் பாடுறீங்க பாடல நாரதருக்கு இந்த பிள்ளை பார்த்தா அம்மா ஞாபகம் வந்துருச்சா அதெல்லாம் தப்பு கிடையாது என்னென்றாலே பார்த்த உடனே அப்படித்தானே மாமா தோணும். தாயாக நினைக்கும் ஆமாங்க ஆகவே அடுத்த காவல் கூப்பிடுறேன் தங்கச்சியை அழைத்து வாருங்கள். ஆத்தா அடுத்து அப்பதான் எடுத்து பாட போறோம் காவிலா உன்னை பாடி வானம் தேடி மேலாடை உள்ளமாய் போவதே மேலாடை உள்ளமாய் போவதே உன்னை தாடி வானம் தேடி காவிலா
வணங்குகிறேன். தாயே நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அம்மா என்றழைக்காத உயிர். அவங்க அம்மாவை நினைச்சு பாடுறாருமா. உண்மையிலே வந்து தாய் நினைச்சு பாடுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையான ரொம்ப சிறப்பான பூரா தாயாகவும் நினைக்கிறார். ஆமா. தாயாக நினைக்கிறதும் தங்கையாக நினைக்கிறதும் சுவாமியை கூப்பிடுகிறேன். பாருங்க சுவாமி. சுவாமி வணங்குகிறேன். ரொம்ப சாமி ரொம்ப குட்டவோட இருக்க. தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய நெட்டையை நம்பினாலும் நம்பி விடலாம், குட்டையனை நம்ப முடியாது. அப்படி கையெடுத்து கூப்பிடுறாரு. சாமி வணங்கிடுவோமா? ராகவணி ரமணா ரகுநாத ராகவணி ரமணா ரகுநாத ஆர்த்தல் வாசா ஜானகி தேச ஆர்த்தல் வாசா ஜானகி தேச ராகவனே ரமணா ரகுநாதா. ராதவா வெள்ளாட பெண்ணே உயிராளி நாளி மண்மேலே பாடு மாப்ள. வந்திருக்கிறாரா வடமலை ராசா. ராகவனே ரமணா ரகுநாதா. நாகேசர் உடனே பதித்தாரே சங்கீத மலர்கொண்டு யாகேசர் உடனே பதித்தாரே சங்கீத மலர்கொண்டு ஸ்ரீராமச்சந்திர மேல மேல ராகவனே ரமணா ரகுநாதா. ஜானகி தேசா. ஜானகி தேசா. ராகவனே ரகுதாத்தா. ஏய் பாப்பாவா நாரதர் நம்ம வரவேற்பு பண்றோமா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ரகுதாத்தான்னு ஒரு வரியும் 9 நேரம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. சாமியை மயக்கலாம். மயக்கிறீங்களா? வணங்குகிறேன். வாழ்த்துக்களை தந்துடுங்க. 2 பேரு வரம் வாங்கி சொல்லுங்கள். என்ன வெகு நாட்களாக சென்று இப்பதான் வந்திருக்கிற சாமிகிட்ட வரம் கொடுக்க வாழ்க வல்லாண்டு ஒப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்துண்மை பேச ஒப்பிலா கூட இட்டால் 9 அமிர்தமாக என்பது போல் அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு இருந்தாலும் கூட என்னுடைய சார்பாக தாங்களுக்கும் ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால்
தேசம் பாசம் அழகானது. மலையில் கிளிகள் அணைந்தாலும் சாயம் போவதில்லை. அன்பே உன் பாசம் அது போன்றது. பெண்ணுக்கு பேராசை பேரொன்றுமில்லை. நினைத்ததை செய்தாலும் நிகர் ஏதும் நாம். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவி. ஆடல் கலையே தேவன் தந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது. ஆடிடும் ஆசை நான் தேவன் என்றது. ஆடல் கலையே தேவன் தந்தது. நடந்தாய் வாடி காவேரி நாடுங்கள் செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க. நடந்தாய் வாடி காவேரி. ஓராண்டு போன பின்பு உங்கள் பிள்ளை ஓடி வந்து தாய் மாமன் கோழி பொண்ணுங்கள் ஆடுமிங்கு ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஆடுதம்மா. ஆனந்தங்கள் உண்டு நெஞ்சுக்குள் ஓடுதம்மா. அங்கம் தந்த தனியேவா செம்பவள கொடியே பிறை போல் உதறில் அழியும் திலகம் நிலையாய் வாழட்டுமே. மனமாளையும் மஞ்சளும் சூடி ஓடத்தில் நீங்கள் வரும் நேரம் தாளம்பு கைகளுக்கு தங்கத்தால் செய்த காப்பு. ஆடைப்பு கைகளுக்கு தைலத்தில் செய்த காப்பு. பொன்னண்ணன் போக வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும். கல்யாண நாடு கச்சேரி வைக்க வேண்டும். தென்னஞ்சிறு கிளியேவா செம்பவள கொடியேவா. கொடியில் அரும்பி கடியில் மலர்ந்த மலரே நீ வாழவே. வாழ்க பெண்மகளை வாழ்க என்று நான் நாங்களை வாழ்த்தினாலும் தேவலோகத்தை சார்ந்த நாரதராகப்பட்டவர் உங்களை பார்க்க வந்தேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா? உங்களை பார்த்து உங்களிடத்தில் சில விவரங்களை சுருக்கமாக கேட்கலாம் என்ற ஒரு சிறிய ஆசை. விவரமாக கேட்க மாட்டீங்களா? அடிவாய் முத்து விடி என்பது மேற்க போலமலையம் வேங்கட நிறுவனக்கம் ஆறுக்கும் ஊரியான விளக்கம் ஆறுக்குள் உயர் வைக்க பிணகத்துகளும் 20 காதவள்ளி கொண்டதாம் நல் தொண்டி நாடு. இந்த நாட்டின் பெருமையை அழகாக எடுத்து கூறக்கூடிய பெண்ணை நீங்கள் வாழ்க. உங்கள் குலம் வாழ்கிற நான் நாங்களை வாழ்த்தினாலும் கூட. உங்க பேருங்க? வள்ளி. அப்பா பேருங்க? நம்பி தலைவன். அம்மா பேருங்க? நங்கை போகுடி. என்ன காரணமாக வந்தீர்கள்? காவல் படை செய்வதற்காக. காவலுங்க? திணைக்காவல். தவத்திற்கு ஒருவர். தமிழுக்கு இருவர். குலத்திற்கு சமத்திற்கு சகலத்திற்கும் சிவைகள் சுரங்கள் திக்குகள் கிரகங்கள் 9 பசிவங்கா 10 பறந்து போய்விடும். எப்பொழுது கிரகம் 9ஆக இருக்கும்? எப்போது 9 ஆகும்னா இப்ப இப்பவா அப்பவான்னு கேக்குறேனுங்க. இல்ல அப்பொழுது 7 வந்து 9 அப்பொழுது 7 பிறகு ராகுவையும் கேதுவையும் சேர்த்தார்களே. யாரு சேர்த்தது? பார்க்கடலை கடைந்தார்கள். இந்த வாசுகி பாம்பை கைராகவும் மந்திரமலையை மத்தாகவும் சந்திரரை தூணாகவும் நிறுத்தி தேவர்களும் அரக்கர்களும் இணைந்து கடைந்தார்கள். பார் கடலை கடைந்த பொழுது முதலில் வந்ததோ ஆழகால விஷம். ஆழகால விஷத்தை உண்டான் சிவன். சிவன் உண்டதால் சுருண்டு விழுந்த இடம் என்றும் சுருட்டப்பள்ளி. அது எங்க இருக்கு தெரியுமா? அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. தமிழ்நாட்டின் எழுகையில ஆந்திரா ஆரம்பத்துல சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஒரு திருப்பதி போறோம்ல அந்த இடத்துல இருக்கு. பாருங்க லிங்க வழிபாடுதான் இந்த உலகத்துல சிவனுக்கு என்று நினைத்துக் கொண்டு அப்படியே பார்வதி மடிகள் விழுந்ததுனால அன்றைக்கு உருவச்சிலையோட சுருட்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல சிவனாகப்பட்டவர் குடிகொண்டு இருக்கிறார். அங்கும் ஒரு பெருமையை கொடுத்து விட்டு மீண்டும் கடைந்தார்கள். கடைய வந்தது அமிர்தம். இந்த அமிர்தத்தை உண்டோம் என்றால் நரை திரை பிணிமுப்பு சாக்காடு என்று சொல்லக்கூடிய அஞ்சுமே வந்து விடாது. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் தான் உண்ணவில்லையே. நீங்க உண்ணலையா? இல்லங்க. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். கடைசி காலகட்டங்களில் அதாவது கடைசி தேவலோகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் உண்டதனால தானே உங்களுக்கு நரை திரை பிணி முறுப்பு சாரக்கடை என்பது இல்லாமல் இருக்கிறது. அப்ப நீங்களும் சாப்பிட்டு இருக்கணும்ல. எல்லாரும் சாப்பிடல எப்படி சொல்லுவீங்க? எனக்கு முன்பதாகவே உண்டு விட்டார்கள்.
பிறகு எல்லா கடைசியாக அப்படிதானே சொல்லணும் கதையில. இப்ப அப்படி கதையெல்லாம் இல்ல, சாட்டம்னா நான் சாட்டமே முடிஞ்சு வச்சு. இப்ப பாருங்க, இதில் நிபந்தனை என்ன அப்படின்னா, அரக்கர்கள் எவரும் வரிசையில் வந்து அமர்ந்து விடக்கூடாது. காரணம், ஏற்கனவே கோபம் கொண்டவர்கள், அரக்கத்தன்மை கொண்டவர்கள். அதனால ஒருவேளை சாப்பிட்டாங்கன்னா அரக்க புத்தி வந்துவிடும் என்பதற்காக சாப்பிடக்கூடாது என்று ஒரு நிபந்தனை. ஆனால் எம்பெருமான் சூரிய பகவானோ இந்த சூரியனையும் சந்திரனையும் அங்கு காவலுக்கு அமைத்து வைத்துவிட்டு பெருமாளே மோகினியாக உருவம் எடுத்து வர்றாருங்க. அமிர்தத்தை எல்லாத்துக்குமே சரியா பங்கு செய்வோம்னு. அப்ப ஏன் பெருமாள் வர வேண்டும் என்றால், அரக்கர்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணை கண்டவுடனே பேயும் இறங்கும் என்பார்கள். மோகினி உருவம் எடுத்த பெருமாளை கண்டவுடனே அனைவரும் அமைதியை சூழ்ந்து விட்டது அந்த இடத்தில். இவ்வளவு பேரழகியா அப்படின்னு அதுல பாருங்க, எல்லாருக்குமே அழகாக பாருங்க, எல்லாத்துக்குமே அழகாக இந்த அமிர்தத்தை பங்கு செய்து கொண்டே இருந்தா. இதில் ரூபன்னா சுவாக என்று சொல்லக்கூடியவன் மட்டும் தேவர்களைப் போலவே உருவத்தை ஏற்றுக்கொண்டு வரிசையில் வந்து அமர்ந்து. சரிங்கள் சுவாமி. இப்ப எல்லாருமே கடவுளை வணங்கி உண்டார்கள். இவன் மட்டும் கடவுளை வணங்காமல் உண்டு விட்டான். இதை பார்த்த சந்திரனும் சூரியனும் பார்த்து பெருமாளும் முறையிட பெருமாளும் அகப்பை எடுத்தார், தலையை குய்து விட்டார். அப்பதான் தேவர்கள் இணைந்து பேசினார்கள். நான் ஏற்கனவே இவன் அரக்க குலத்தை சார்ந்தவன், அரக்க தன்மை கொண்டவன், இதுல அமிர்தத்தை வரை சாப்பிட்டு விட்டான். இதுல வர ஒன்றா இருந்தவன் இரண்டாக போய்விட்டான். இவனை விட்டோம்னா அந்த உலகம் தாங்காது. ஆமா, அதனாலதான் இந்த பாம்போட உடம்பையும் இந்த வாளையும் மனிதனோட தலையையும் உடம்பையும் ஒன்றாக இணைந்து ராகு கேதுவாக வைத்தார்கள். அப்ப இரு கிரகங்கள் வந்து பெருமாளுடைய காரணத்தினால மோகினி அவதாரம் எடுத்ததுனால அந்த அமிர்தத்தை உண்டதுனால அவன் அமிர்தம் உடம்பில் போய்விட்டால் வந்து அவனும் வந்து சாக வரம் பற்றி விடுவான். அரக்கன் ரொம்ப அட்டுழியம் பண்ணுவான். அப்படின்றதுக்காக பெருமாள் என்ன செஞ்சாரு, அரக்கர் பைய தலையை வந்து கொய்து விட்டார். அப்படின்றதுனால இந்த ராகு கேதுன்ற ஒன்ற இரு கிரகங்கள் ஏற்பட்டு நவ கிரகங்களாக உருவாக்கப்பட்டது. அற்புதமான ஒரு விஷயம். சொல்லுங்களேன். ஏன்னா ஆபத்து உதவாத பிள்ளையும், அரும்பசிக்கு உதவாத அன்னமும், தாகத்தை தீராத தண்ணீரும், தரித்திரம் அறியாத பெண்டீரும், கோபத்தை அடக்காத குறுமல்லி கொள்ளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தமும் உலகத்துல இருந்து பயன் இல்லை. ஒரு தீர்த்தம்னா வந்து பாவத்தை போக்கி புண்ணியத்தை தரணும். பிள்ளைகளா இருந்தா ஆபத்து காலத்துல அப்பா அம்மாவுக்கு உதவணும். ஒரு அன்னம் என்றால் பசிக்கிற நேரம் சாப்பிடுறது மாதிரி இருக்கணும். சாப்பிட உதவலைன்னா அந்த அன்னமாக இருந்து ஒரு பயனும் கிடையாது. அப்ப தண்ணீர் என்றால் தாகம் எடுத்து வருகின்ற பொழுது நம்ம வந்து குடிச்சா தாகத்தை தீர்க்கணும். அதுதான் இந்த உலகத்துல 7 இருக்குன்னா அது பயனுள்ளதா இருந்தா சிறப்பு. பயனே இல்லைன்னா நல்லா இருக்குமா? இந்த யுகங்கள் எத்தனை சுவாமி? 4 யுகம். என்னென்ன யுகம்? கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப 4 யுகத்திலே வந்து 4 யுகத்திலே வரக்கூடியவர் யாரு? நாரதர். நீங்க தானே? இப்ப 2வது யுகமான திரேதாயுகத்தில் என்ன நடந்தது? ராமாயணம்ங்க. ராமாயணம். ஆமாங்க. கலியுகத்துல கந்தபுராணம், கிரேதாயுகத்துல ஹரிச்சந்திர புராணம், அப்ப துபாபர யுகத்துல அதாங்க மகாபாரதம். இப்படி 4 கதைகளும் 4 யுகத்துல வந்து நல்ல விதமா நடந்திருக்கிறது. சரிங்க. இப்ப 4 யுகத்துல நீங்க தானே வர்றீங்க. ஆமா. இப்ப வந்து ராம அவதாரம் வந்து எடுத்திருக்காரு. பரதாமன் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறார்? 10 அவதார கதாநாயகன் பாட்டன் 10 அவதாரம் எடுத்து விட்டாரா? இல்லையே, ஒரு அவதாரம் எடுக்க போறாரு. என்ன அவதாரம்? கல்கி. இனிமேல் வந்து பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகத்தை அதர்மம் வந்து அட்டுழியங்கள் வந்து அதிகமா வந்துருச்சுன்னா பெருமாளாகப்பட்டவர் என்ன செய்யறாரு? அதர்மத்தை இந்த கலியுகத்தில் அழிப்பதற்காக கல்கி அவதாரம் என்று ஒன்று எடுக்க போகிறார். ஆனா எடுக்க போனாலும் 10 அவதாரத்தின் கதாநாயகனாக யார சொல்றோம்? பெருமாள். அப்ப வந்து மகாவிஷ்ணு தான் சொல்றோம். இந்த மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் வந்து மனுஷனா பிறந்து மனுஷனா வாழ்ந்து ஒரு மனிதன் தான் பூலோகத்துல இப்படித்தான் கஷ்டப்படணும் அல்லல் படணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த அவதாரம் எந்த அவதாரம்? ராம அவதாரம். ராம அவதாரத்துல தானே. இப்ப ராம அவதாரம் தேவலோகத்துல இருந்து வந்திருக்கிறாரு. ராம அவதாரமா பூலோகத்துக்கு மகாவிஷ்ணு வந்துட்டார். இப்ப மகாவிஷ்ணு வந்து வந்திருக்காருன்னா பெருமாளே மனிதனா வந்திருக்காருன்னா அவருக்கு உதவி புரிவதற்காக ஒருத்தர் வரணும்ல. இப்ப மகாலட்சுமி யாராக வந்தது? மகாலட்சுமியே சீதையாக வந்தார்கள். சீதை பிராட்டியாக வந்தா. இப்ப மகாவிஷ்ணுவுக்கு வந்து பள்ளியணையாக வந்து ஆதிசேஷன் அப்படின்ற பாம்பு வந்து எப்படி வந்து பிறந்தது? அது வந்து கேட்ட வரம் உன் கூடவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அப்படின்னு அவதார புருஷராக யார் வந்தது, யாராக பிறந்தது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. இருக்குங்க. லட்சுமணன் தானே. லட்சுமணன் தானே. லட்சுமணன் அப்படின்னு சொல்லணும். சந்தேகம் என்பது லட்சுமணன் தானே இருந்தார். பேசுற பேச்சு வந்து தெரிஞ்சா தெரிஞ்சு பேசலாம், தெரியலன்னா தெரியலன்னு அதுக்காக ஒரு பிரச்சனையும் இல்ல. உண்மை. எல்லாம் தெரிந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்ல. கல்லாதது உலகம் தெரியாது அப்படின்னா தெரியாது. பொய்ய வந்து வந்து புளைய கூடாது. உண்மையை உள்ளபடி உரைக்கிறது சிறப்பு. அந்த மாதிரி நம்ம பேசுறோம் அப்படின்னா அது உண்மையை பேசினா நம்மளுக்கு நன்மை, கேட்கிற அவர்களுக்கும் நன்மை, நம்மளுக்கும் புண்ணியம், கேட்கின்ற அவர்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும் அல்லவா? இப்போ ஒவ்வொருத்தரும் அவதார புருஷராக ராமனுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கா. நீங்க சூரிய சந்திரன் வந்து சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு அதுக்காக வந்து கேட்கிறேன். சூரியனுடைய அம்சமாகவும் ஒருத்தர் வந்து பிறந்தார், சந்திரனுடைய அம்சமாகவும் வந்து ஒருத்தர் பிறந்தார். யாருக்கு? ராமனுக்கு உதவி புரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கணக்கோட பூலோகத்துல வந்து ராம அவதாரத்தின் காரணமாக வந்து பிறந்தாங்க.
யாரு வந்து பிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. கேள்வி கேக்குறீங்க, தவறு கிடையாது. இது கேள்வியே கிடையாது. இல்லங்க, இது விவரம் கேக்குறேன். இன்னுமே விவரத்தை கேட்டுட்டு கேள்வி அப்புறம் ஆரம்பிப்பேன். இல்லம்மா, விவரம் கேட்கலாம், தவறு கிடையாது. விவகாரம் தானே பண்ணக்கூடாது, வில்லங்கமா தானே பேசக்கூடாது. இல்ல வேற அப்படித்தானே காரணமா நான் பேசுவேன், கருத்துள்ள பேச்சுக்களை தான் பேசணும். உண்மைங்க, விஷயமே இல்லாமல் பேச்சுக்களை பேசுறது கூட வில்லங்கமா இல்லாத பேச்சுக்களை பேசுறது நல்லது. சொல் அணி இலக்கணம் அப்படின்னு ஐந்தாக பிரித்தார்கள் இலக்கணத்தை. உண்மை, ஒருமை பன்மை, மரியாதையா பேசணும், மரியாதை இல்லாமல் எப்படி பேசணும். ஒரு வார்த்தை பேசக்கூடிய விதத்தில் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை என்பது கூட. நாமளே எடுத்தாங்க அபத்தம் அப்படின்னு பேசிவிட்டா நம்மளுக்கு மரியாதை வருமா? இருக்காதுங்க. அதே அந்த ராமாயணத்துல எல்லாருமே ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்காங்க. ஆமா, சிவன் இருக்காருல்ல, ஆமா இருக்கிறாரு. அவர் என்ன அவதாரமாக? அவர் வந்து அதர்மம் வந்து அழிக்கக்கூடிய தெய்வமாக எம்பெருமான் சிவனாகப்பட்டவர் இருக்கிறாருங்க. அவரும் பார்வதியும் ராமாயணத்தில் இடம் பெற்றுள்ளார்களா? இடம் பெற்றிருக்காக பராமரிக்காக. நான் கேட்டது வந்து முதல்ல யாரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மூத்தவர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனையும் முன்னாடி கசப்பா இருந்தாலும் இனிக்கும் என்பார். இந்த இடத்துல மூத்தவராக வந்து வந்திருக்கிறது யாரு? என்னை காட்டிலும் நாரத மகரிஷி நீங்களே. 4 யுகத்திலையும் வரக்கூடியவர் நாரத மகரிஷி நீங்க தான், நான் கிடையாது. இப்ப கலியுகத்துல இந்த கந்தனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நான் திரைவனம் காத்துட்டு இருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்டிருக்கேன்னா அதுக்கு விளக்கத்தை கூறிவிட்டு பிறகு என்னிடம் கேள்விகளை கேட்கலாமா? கேள்விக்கு கேள்வியே வந்து பதில் கிடையாது. உண்மைங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. சூரியனுடைய தேரோட்டி அருணன். ஆமா, அருணனுக்கு ஒரு ஆசை. என்ன? தேவலோகத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவதுந்தமி முழங்கி கிண்ணறர், கிம்புருடர், பரத்வாசகர், சமதக்கனி முனிவர் இப்படி எல்லாரும் இணைந்து ஒன்றாக கூட்டம் கூடுவார்கள். ரம்பா உருவசி துலத்துமை மேடை என்று சொல்லக்கூடிய தேவ சபை என்பது வந்து கூடு. ஆமாங்க, இந்த தேவ சபையை பார்க்க வேண்டும் ஒரு ஆசை அருணனுக்கு. சரி, அப்பதான் ஐயாட்ட கேட்கிறார், சூரிய பகவானே எமக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? வேற ஒன்றும் கிடையாது, நான் உங்களிடம் இருந்து ஒரு நாள் மட்டும் விலகி இருக்க வேண்டும். சரி, இவ்வளவுதானே ஆசை? விலகி இருக்கணும்னு ஆசைப்படுற. விலகி இருப்பான்னு சொல்ல இவரும் தன் உருவத்தை அருணனாகவே மாற்றி நேரா தேவலோகம் போறாருங்க. சரி, எல்லாரும் வந்து போறாங்க, நம்ம ஒரு நாள் இந்த சபையை பார்க்கலையே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அப்பதே வெளியில் இருந்த இந்த பாதுகாவலர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. உள்ளே யாரும் வரக்கூடாது, தேவர்கள் மட்டும்தான் வர வேண்டும். ஒருவேளை வந்தா பொம்பளை பிள்ளை மட்டும்தான் வரணும். ஏன்னா ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம சங்கத்திலே வந்து ஒரு பேரவை கூட்டம் நடக்குதுன்னு வைங்களேன், அங்கே அங்கத்தினர் வந்து உறுப்பினரா இருக்கிறவங்க தான் உள்ள போக முடியும். இப்போ ஒரு கிராமத்துல பொதுவா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா கிராமத்துக்காரங்க அதை சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கணும், வெளியூருக்காரங்க தேவையில்லாம அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. தேவலோகம் இருந்தாலும் சாதாரண கிராமங்களா இருந்தாலும் அது ஒரு கணக்கு ஒன்று இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அங்கே யாரும் வரக்கூடாதுன்ற அனுமதி கிடையாது. அப்ப பாருங்க, இவங்க நின்றவங்க எல்லாம் போறதுக்கு அது வந்து கூட்டமே கிடையாதுல்ல. தன் உருவத்தை அருணா தேவியாக மாற்றினார். போறாரு, சபையில் அமர்ந்திருக்கிறார். அங்கே இந்திரனுடைய பார்வையாகப்பட்டது மிகவும் கொடூரமான பார்வைனா, கொடூரம்னா விஷத்தன்மை கொண்ட பார்வை இல்லைங்க, காம பார்வையால் பார்த்தான் அருணா தேவியை. பார்த்த உடனே போய் கேட்கிறாரு, அம்மா இவ்வளவு அழகாக இருக்கிறீங்களே, உங்களை பார்த்தவுடன் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன், இருவரும் திருமணம் செய்யலாமான்னு கேட்க. ஐயா, என்னால் என்னுடைய தேவனை விட்டு பிரியாமல். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னங்க, அதாவது ஆத்தங்கர மண்ண எண்ணீரலாமா, அர்ஜுனன் முண்டாட்டி என்ன முடியாது. அர்ஜுனன் யாரோட பிள்ளை, யாரோட அம்சம்? எங்க பாண்டவர், இந்திரனுடைய அம்சம். ஆமாங்க. அப்ப இந்திரனுடைய அம்சமாக இந்திரன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கடற்கரை மண்ணை கூட எண்ணிரலாமா, இந்திரனுடைய மனைவி என்ன முடியாது. அப்படி ஆசை நாயகியாக அவன் ஏற்றுக்கொள்ளுவான், எல்லா பெண்களையும் நினைப்பான். அப்பதாங்க அருணாதேவியும் அனுமதித்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர் தாங்க வாலிங்கிறவர். மீண்டும் அங்க பயணத்தை முடித்து விட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வர, அது எங்க தெரியுமா கொண்டு போய் கொடுக்கறாங்க? அதாங்க கிஷ்கிந்தா. இந்த வானவர்கள் சூழப்பட்ட இடத்தில் கொண்டு போய் கொடுத்தால் அந்த வாலி என்பவனை சீரும் சிறப்புமா வளர்த்து கொண்டே வருகிறார்கள். மீண்டும் தன் தேவனை பார்க்க வேண்டும், சூரியனை போய் பார்க்கணுமே. ஆமா, போய் பார்க்கிறாரு. சூரிய பகவான் கேட்கிறார், இவ்வளவு நேரமாகி விட்டதே, காலம் கடந்து விட்டது, எங்கப்பா போன அப்படின்னு கேட்க. அப்பதான் சொன்னார், இது மாதிரி தேவலோகம் சென்றேன், இந்திரனை கண்டேன், பெண்ணாக உருவத்தை மாற்றினேன், இருவரும் இணைந்தோம், ஒரு பிள்ளையை பத்த. அப்படியா, பெண்ணா மாறினியா, எங்கே ஏன் முன்னாடி மாறு, இருவரும் ஒன்றாக இணைவோம் என்று சூரியன் சொல்ல, அதையும் கேட்டு
இங்கே அருணாதேவியாக மீண்டும் தன் உருவத்தை ஏற்றுகிறான். ஓ, அந்த உருவத்தை அந்த பெண்ணா மாறினேன்னு சொல்லி இது உண்மையா பொய்யான்னு அவர் நினைக்கிறார். ஆமாங்க. அப்ப மறுபடியும் பெண்ணாக மாறுகிறார். மாறி இருவரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். இப்ப சூரிய பகவானும் அருணாதேவியும் ஒன்றாக இணைந்து பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைதான் சுக்கிரீவன். அப்ப சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன் சுக்கிரீவன், இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன் வாலிங்க. அதான் எந்த பக்கம், அதாவது அவர் முன்பதாக எவர் என்று போரிட்டாலும் எல்லா பலமும் வாலிக்கு போய் சேர்ந்து விடும். எதிரியுடைய பாதி பலம் என்பது வாலியிடம் வந்துவிடும். அப்பதான் அப்படி ஒரு வரப்பிரசாதம். அருணாதேவி கேட்கிறாங்க, ஐயா உங்களால ஒரு பிள்ளை பிறந்து விட்டது, இதற்கு ஏதும் மரங்கள் உண்டா? கவலைப்படாத, இந்த பிள்ளை பக்கத்துல எவனும் நெருங்க முடியாது. அப்படி வர வேண்டாம், என்னையவே தாக்கி போடுவேன், மிகவும் வீரமானவன், வேறு வரம் கொடு. வேற அல்ல, இவன் முன்பதாக நின்று எவர் போர் செய்தாலும் கூட பகுதி பலமாகப்பட்டது அவருக்கு சென்றுவிடும். மறைஞ்சிருந்துதான் பானம் தொடுக்க முடியும், எதையும் செய்ய முடியும் என்று அன்று இந்திரனாகப்பட்டவர் வாலிக்கு கொடுத்த வரம். இன்னைக்கு பாருங்களே, வாலி முன்னாடி என்ன கதை இருக்கா? இல்ல, என்னகிட்டே கேக்குறீங்க? இல்லங்க, கதை இருக்கு. கதை சொல்றீங்களே, இது உண்மையா? உண்மையா பொய்யான்னு நீங்கள் தானே சொல்ல வேண்டும். நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். நான் சொன்னது சொன்ன கதை இப்ப சொன்னீங்கல்ல, ஆமாங்க, இது உண்மையா பொய்யா? உண்மைதாங்க. உண்மைதானா? உண்மைதான். சத்தியமா? சத்தியமாக ஆணித்தரமா சொல்லுங்க. ஆணித்தரமா உண்மைங்க. பரவாயில்ல, நீங்க இப்படி மிரட்டி கேட்டீங்கன்னா இல்ல, 5க்கு 2 பழுது இல்லாம சொல்லுங்க. மிரட்டவே இல்ல சுவாமி. இல்லங்க, உண்மையா அப்படின்னா உண்மைதாமான்னு சொல்லுங்க. உங்களை போய் நான் மிரட்ட முடியுமா? தேவலோகத்திலிருந்து வந்திருக்கீங்க, நீங்க சாதாரண ஆளா சுவாமி? இங்க பாருங்களே, இதெல்லாம் தவறு கிடையாதுங்க. இந்த தமிழை பேசுகின்ற பொழுது மிரட்டலாம், உருட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழாக மட்டும் பேச வேண்டும். சிவனும் பார்வதியும். அப்ப இந்திரன் அவம்சமாக பிறந்திருக்கிறான் அப்படின்னா வாலி. ஆமாங்க. அப்ப சூரிய பகவானும் ராமனுக்கு உதவணும் அப்படின்றதுனால சுக்கிரீவனாக ரொம்ப சிறப்பு. நன்றி. தேவலோகத்திலிருந்து வந்திருக்கீங்க. எதுக்கு எனக்கு வந்த காரணம் எல்லாம் இருக்கட்டுமா? நான் உங்களிடம் வினாவை, அது கேள்வி சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் கேள்வி கேட்டா நல்லா இருக்குமா? இது என்னங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்னா ஆர்வத்துல கேட்டேன். அல்ல, அற்புதமா பதில் சொல்லிருக்கீங்க. சரிங்க. இந்த காரணத்துக்கு எதுக்கு எனக்கு தெரியணும்ல. காரணமெல்லாம் இருக்கட்டுமுங்க. சிவனும் பார்வதியும் என்ன அவதாரம் கொண்டார்கள்? என்ன அவதாரம் எங்க எடுத்தாங்க அப்படின்னு கேக்குறீங்க? ராமாயணத்துல. ஓ, ராமாயணத்துல. நான் வேற எங்கேயோ நினைச்சிட்டேன். ராமாயணத்துல பிரம்மனுடைய அம்சமாக ஜாம்பவான் என்பவர் அவதாரம் எடுத்துட்டார். அப்ப மகாவிஷ்ணு அவதாரம் ராமராக அவதாரம் எடுத்துட்டார். மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் யாரு? எம்பெருமான் சிவன். சிவனும் அவதார புருஷராக பிறக்கணும் வேணும்லவா? அப்ப என்ன செய்யறாரு, எது தகுந்த நேரம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆஞ்சனா தேவியினுடைய வயிற்றில் சிவனுடைய அம்சமாக யாரு பிறக்கிறது அப்படின்னா ஹனுமன் ஆகப்பட்டவர் பிறக்கிறார். எல்லாரும் சொல்வாங்க வாயு புத்திரன் ஹனுமன் அப்படின்னுவாங்க. வாயு புத்திரன் கிடையாது, வாயுவின் உதவியின் காரணமாக ஹனுமன் ஆகப்பட்டவர் சிவனுடைய அம்சமாக பிறக்கின்றார். என்ன காரணம்? அவருடைய தந்தையாகப்பட்டவர் வெகு நாட்களாக தவம் இருக்கிறார். எனக்கு சாகா வரம் பெற்ற குழந்தை பிறக்கணும்னு சொல்லி யார் வரம் இருக்கிறது? ஆஞ்சனா தேவியுடைய தந்தையாகப்பட்டவர். அப்படி வரம் இருக்கின்ற பொழுது உங்க வயிற்றில் ஒரு பெண் பிள்ளை பிறப்பாள். பெண் பிள்ளை பிறப்பால் அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு திரும்பி அந்த பிள்ளைக்கு வயிற்றில் நீ சொன்ன அத்தனை அம்சம் பொருந்திய ஒரு குழந்தை பிறப்பான்னு சொல்லி அசரீரி வாக்கு மூலமாக எப்படி பிறக்கப்படுகிறது அப்படின்னா, ஆஞ்சனா தேவி திருமணமாகி ரொம்ப கால்களாக குழந்தையே இல்லாம இருக்குதா? சரிங்கம்மா. அப்ப தந்தை என்ன நினைக்கிறார், தன் பிள்ளை வயிற்றில் ஒரு குழந்தை பிறப்பேன்னு சிவன் வரம் கொடுத்தார். ஆனா குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பொழுது அப்ப சரஸ்வதி தேவி அவதாரமாக வரணும்ல. சரஸ்வதி தேவி 2 இடத்துல வந்திருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஜாம கோடாங்கின சொல்லுவாங்கல்ல. அப்ப பகல் நேரத்துல குறிச்சொல்லும் குரத்தியாக வருகிறாள் சரஸ்வதி தேவி. குரத்தியாக ஆஞ்சனா தேவி கையை கைரேகை பார்ப்பாங்கல்ல, அப்பதான் பார்த்து சொல்றா. சொல்லி என்ன சொல்றானா, நீங்க எங்க இருந்தா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, திருவேங்கட மலையில் போய் தவம் இருங்கம்மா அப்படின்ற உடனே நாட்டையெல்லாம் விட்டுட்டு வேங்கட மலையில போய் யாரு தவம் இருக்கிறது அப்படின்னா ஆஞ்சனா தேவி தவம் இருக்கிறார். அந்த தவத்தின் காரணமாக வெறும் பட்டினியோட தவம் இருக்கிறாளே ஆஞ்சனா தேவி பட்டினியோட இருந்தா இறந்து போவேன்னு சொல்லி சிவன் என்ன செய்யறாரு, வாயு பகவானை அனுப்புகிறார். அனுப்பி என்ன செய்யறாரு, பெரும் மலையில தவம் இருக்கிறார். அந்த தவத்தின் காரணமாக நீ காற்றை வீசு, காற்றை வீசுறதுனால பழங்கள் மடியில உதிரு, அந்த அந்த அம்மா சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கணும் சொல்லி சிவன் அனுப்புறார். யார? வாயு பகவான. அந்த மாதிரி அவரு வழக்கம் போல காத்தடிக்கிறார். காத்தடிச்ச உடனே பழங்கள் மதியில உதிர்ந்து கிடக்குது, அதை சாப்பிட்டுட்டு தவம் இருக்கா. அந்த நேரம் சிவனும் பார்வதியும் வரத்தை கொடுவதற்கு திருவேங்கடமலைக்கு வர்றாங்க.
வந்து பார்த்தா அங்க வானர கூட்டங்கள் நிறைய இருக்கும், குரங்குகள் அதிகமா இருக்கும்ல. அப்ப குரங்குகள் வந்து அப்படியே சந்தோஷமா விளையாடுறத பார்த்துட்டு சிவனும் பார்வதியும் என்ன செய்யறாங்க, ஆண் குரங்காகவும் பெண் குரங்காகவும் உருமாறி அவர்கள் அதாவது சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அவங்க தேச சாகப்பட்டது ஒரு மாங்கனியில் விழுகிறது. மாங்கனியில விழுந்தவங்க வழக்கம் போல காத்த வந்து வீச வச்சுட்டாரு வாயு பகவான். அந்த பழமும் ஆஞ்சனா மடியில விழுந்துருச்சு. அந்த பழத்தை என்ன செய்யறாங்க, ஆஞ்சனா சாப்பிட்ட உடனே வந்து 1 மாசம் 2 மாசம் ஆகுது. உடல் மாற்றம் என்பது ஏற்படுது. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் கடந்தா தான் உடல் மாற்றம் என்பது தெரியும். அப்பதான் நினைக்கிறா நம்ம வந்து கருவிட்டு இருக்கோமே, மன்னன் வந்து நாட்டில் இருக்கிறாரு, நம்ம தவம் இருக்கிற நேரத்துல வந்து கர்ப்பவதியா இருந்தா நாட்டு மக்கள்லாம் நம்மளை வந்து ஏதோ தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி வேங்கட மலையில இருந்து குதித்து தற்கொலை பண்ண போறா. அப்பதான் சிவன் வந்து வாக்கு கொடுத்தாரா, உன் வயிற்றில் வளரக்கூடிய சிசுவாகப்பட்டது என்னுடைய அம்சமாகப்பட்டது, அவன் சிரஞ்சீவி தன்மையாக வாழ்வான், நீ கவலைப்படாம நாட்டுக்கு போமான்னு சொன்னவனதான். அப்ப சிவனுடைய அம்சமாக ஆஞ்சனா தேவி வயிற்றில் பிறந்தவன் யாருன்னா ஹனுமனாகப்பட்டவன். அப்ப சிவனுடைய அம்சம் யாரு, ஹனுமன். அருமையான பதில். அப்ப சக்தி பிறக்கணும்ல. சக்தி வந்து எப்படி பிறக்கணும் அப்படின்னா ஒரு கவி கூட சொல்லுவாங்க, முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென் இலங்கையில் அன்னை இட்டதி அடி வயிற்றிலே ஆணின் இட்டதி மூழ்க மூழ்கவே என்ற அப்ப பின்னை இட்டதி தென் இலங்கையிலே அப்படின்னா வாள்ல தான் வந்து இலங்கைக்கு போகின்ற போது அந்த அசுரர்கள்லாம் என்ன செய்யாங்க, அரைக்க போயீங்க வாள்ல தீய வச்சுட்டாங்கல்ல, அந்த தீக்கரைய வாள்ல தீய வச்சோன்னா நாடு நகரத்தை பூரா எரிச்சிட்டாரு ஹனுமன். அந்த வாள்ல தான் குடிகொண்டு இருக்கிறாள் ஆதிபரா சக்தி. ஏன்னா சிவனும் பார்வதியும் என்றைக்குமே இணைந்து இருப்பாங்கல்ல, தனித்தனியா இருக்க முடியாது. அதனாலதான் அவ்வளவு சக்தி வாய்ந்த வாளை கொண்டு கூட அன்றைக்கு சீதையம்மா வந்து விளையாட்டாக செய்த சிவலிங்கத்தை பேர்த்து எடுக்க முடியல. ஏன் தெரியுமா, அங்கே சிவம் ஐக்கியமாக இருந்தார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிவனுடைய அதாவது அந்த அனுமனுடைய வாள்ல தான் வந்து என்ன செய்வாங்க, அந்த குங்குமம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த சக்தியின் உருவமாக வாளில் வந்து குடிகொண்டால் ஆதிபரா சக்தி. அப்ப வந்து என்ன கேட்டீங்க, சக்தியும் சிவனும் எப்படி அவதாரமாக வந்து ராமனுக்கு உதவியாக இருந்தான்னா, அந்த ராம அவதாரத்துல வந்து உதவி புரிஞ்சது யாரு, வானரம் என்று சொல்லக்கூடிய அனுமன் தானே. அனுமன் மட்டும் இல்லை என்றால் தென்னிலங்கையில வந்து ஆஞ்சனா அதாவது சீதையம்மா இருக்கிறதே தெரியாமல் போய்விட்டு இருக்கோம் அல்லவா. அவன் போனதுனால தான் அங்க போய் இருந்து மறுபடியும் கண்டுபிடித்து வந்து தென்னிலங்கைக்கு போய் சீதையை மீண்டும் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது வந்தது. அருமையான ஒரு பதிலுங்க. ஏன்னா எதிரியாக இருந்தாலும் கூட உள்ளதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்கள் அழகிற்கும் அந்தஸ்திற்கும் ஏற்றவாறு ஒரு பெண்ணுக்கு எத்தனை பருவமுங்க? 7 பருவம் இருக்கு. என்னென்ன பருவம்? பெருமை, மங்கை மடந்தை, அறிவை, தெளிவை, பேரம்பு சொல்லி 7 வகை பருவம். தாங்கள் அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். உங்கள் மங்கை பருவத்திற்கு ஏற்றவாறு அழகானவர், சாதாரணப்பட்டவர் கிடையாது. முருகப்பெருமானே உங்களுக்கு மாப்பிள்ளையாக என்ன இப்படி எடுத்த கௌதம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? முருகனை வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று உலகத்துல மக்கள் எல்லாரும் வந்து போற்றுறாங்க. உலகத்துக்கு பொதுவான ஒரு சொத்து தெய்வம் என்பது உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவானவர். ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆனவருக்கு போய் 2ஆம் தரமா வாக்கப்படணும் எனக்கு என்ன தலையெழுத்தா? மனசு வைமா. தரத்திலும் தாரத்திலும் முதல் தரமா போனா நாடு நகரம் என்னை பார்த்து மிக மிக அருமையாக பேசும், இல்லைன்னா ஏசும். பசிக்குதாப்பா சாப்பிடலையாடி, என்ன செய்யறது, பசிக்குதாப்பா, ஊர்ல இருந்து ஏதாவது தீனி இருந்தா வாங்கி வந்து கொடுங்க, பிள்ளைக்கு டீ இருந்தா வாங்கி வந்து கொடுங்க. முருகனுடைய பெருமையை சொல்கிறேன், கொஞ்சம் மனசு வச்சு ஏத்து. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தலை தப்பிக்கணும்ன்றதுக்காக நான்லாம் 2ஆம் தரமெல்லாம் வாக்கப்பட முடியுமா? இல்லம்மா, என்னுடைய சிரசாகப்பட்டது வெடித்து விடுமே. உங்க சிரசு வெடிக்குது, வெடிக்காம போகுது எனக்கு என்ன? நான் முடிச்சமா, காவல் காத்தமா, அறுவடை முடிச்சமா, அப்பாட்ட கொடுத்தமா, நான் பாட்டுக்குள்ள போய்கிட்டே இருப்பேன். இந்த மனசு நல்ல மனசா இருக்கணும். மனசுக்கு மனம் கொண்டது மாளிகை, மனமது ஜென்மையால மந்திரம் ஜெபிக்க தேவை. மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம். ஆமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால முருகனுடைய பெருமையை சொல்லுங்க. முருகமே பெருமையை நீங்க சொன்னாதான் தெரியுமா? சொல்லாமலே எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்லுங்க. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா. பழனிமலை ராஜனே பாவடி வேளனே, பரவியல் முருகா
பெண்மணி நீங்க, நானு. சரிங்க. ஆனா உலகத்திலே தந்தை சொல் கேட்காம தருதலை பிடிச்சு அலையிறது நீங்க. உங்க சொல்ல கேட்கணும்னு அவசியமா எனக்கு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப தெரியும். என்ன தெரியுமா? கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் நாங்களே காட்டியும் கூட்டும் கொடுக்காவிட்டால் எங்கள் ஆதரவு கிடையாது, அன்றிருப்பது பிரம்மச்சம் கிடையாது. சத்தியம் சென்று வாருங்கள் சுவாமி. சாமி போயிட்டாருல. அவர் எப்ப போவாருன்னா நானும் காத்துட்டு இருக்கேன். தகவலை சொல்றதுக்கு. அப்படியா? தப்பா சிரிக்கிறீங்க. என்னமா முடியல, நீங்களும் பிடிக்கல நான் முருகனை பிடிக்காம இருக்குமாண்ணா? உலகத்துல பிறந்த யாருக்குமே மொழி கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை பிடிக்காம ஒருத்தரும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, வந்ததும் சம்மதம் சொல்லிட்டா என்ன இந்த அம்மா வந்து சம்மதம் சொல்லிருச்சுன்னு மறந்துடுவாரு. கோபத்துல வந்து வெறுப்புல எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னா தான் சீக்கிரம் தகவலை சொல்லாரு. அதுக்காகத்தான் தகவலை சீக்கிரம் போய் சொல்லணும். 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து முருகனையே மனதார நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த செந்தில் வேலை. அதனால முருகா கந்தா கடம்பா கதிரி வேலா இனியாவது உன் கருணை என்னும் தரிசனம் மேல் படை செய்வாய். செந்தில் வடி வேலை வந்துட்டாரா? அப்புறம் அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதமன், தாரகன், அஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதமனோ சிவபெருமானின் அரியப்பெரிய வரங்களை பெற்று தேவர்களையும் சிக்கல் விளக்கினான். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட, என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல, என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து அனுபவம் உருவமாகி அநாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதொரு மேனியாக கருணைக்கு ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகனாகிய உலகம் பாட்டுக்கிணங்க அடியன அவதரித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்று பெயர் பெற்று சூரபதமனை இருவராக பிளந்து ஒருவர் மயில் வாகனமாகவும் மற்றொருவரும் சேவல் கொடியாகவும் ஈற்றிருந்த கலிகாசனத்தில் வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க கானப்பிரியர், கலகப்பிரியர், வீணாகான பிரியரின் வருகை என்று தெரிகிறதை காத்திருப்போம் என்பதற்காக
அனுதினமும் நாம் வணங்கும் முருகப்பெருமனாக காட்சி தந்திருக்கக்கூடிய ரவிதரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொறுத்துகிறோம். பொன்னாடை எடுத்து புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணார் அழகுராஜா அண்ணா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி 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 எடுத்த வணக்கம். கார்த்திகேய சண்முக நாரதரின் தாழ்ந்த பணிவான வணக்கம். வருக 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 நான்முகன் மைந்தரே, நற்றமிழ் புலவரே, மூன்று லோகங்களுக்கும் சென்று கவிபாடும் வல்லமை மிக்க வீணாகன பிரியரே, தங்களையும் வருக வருக என்று தங்களை வரவேற்று அதன் பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டார்கள். ஐயா, முதலில் நமோ
உயர்த்தும் நல்லவரை யாழ் வல்லவரை முருகா. தங்களை கண்டவுடன் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். முருகா, 3 உலகம் சென்று மும்மூர்த்திகளையும் தாங்களுக்காக கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். முருகா, கண்டது கனி, பார்த்ததோ நாரதமுனி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி என்று சொல்லக்கூடிய படை வீடு. இன்று கண்டு வந்த கனியினால் அதே போல மீண்டும் ஒரு வீடு. அப்படியா? ஆமாங்க. கனியின் பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்தையும் மகள் இதோ பார்த்தோம். கூறுகிறேன் கேளுங்கள். தீரனானா முருகா, முருகா, மாங்கனிக்கும் தேன் கதறி பங்களிக்குமே நினைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா, மகனிக்கும் நீர்தலி கணிக்கும் தேர்தலி
பெருமை. ஆகா, அற்புதமான கனியின் பெருமையை தாங்கள் எடுத்துரைத்த போது மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தீர்களோ அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும் ஐயா. தாங்கள் இவ்வளவுதான் வியந்து கனிந்து பாடக்கூடிய அழகினை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கின்ற பொழுது இவற்றை பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது வள்ளி என்ற பெண்ணை தான் கண்டேன். வள்ளி? ஆமாங்க. இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக அலைகிறாள். அன்னவளை சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும். இப்போதே இப்படி செல்ல வேண்டாம் ஐயா. பிறகு கருமருமகன் வேடுவராக உருவத்தை மாற்றி அன்னவளை சீக்கிரம் திருமணம் செய்யுங்கள். வேடுவனாக? ஆமாங்க. விந்தைகள் பலபுரிய அன்னவளிடம் விளையாடி வழக்குரைத்து காதல் செய்து கடிமணம் திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக நாவல் பாமாலை பாடி கையில் 2 பூமாலை கொண்டு தாங்களை காண வருவேன். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ் மாலை சரவண பவ என்றழைத்தால் உடனே வந்து நிற்கிறேன். சென்று வருகிறோம். கானம் பாடி வாருங்கள்.